உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மூதாதையர்கள் செஞ்சதுக்கு உண்டான விளைவை நான் ஏன் அனுபவிக்கணும்? அவர் சம்பாதித்த சொத்தையோ பேரம்பேத்திகளாக நீங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கும் பட்சத்தில் அவங்க பாவம் செஞ்சு வச்சுட்டு போனால் அதையும் நீங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. நடந்து போச்சு, இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது? அதற்கான பரிகாரங்கள் உண்டு. ஒரு பெண் சாபம் இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஏழை கன்னி பெண்களுக்கு அவங்களோட திருமணத்துக்கு உங்களாலான ஒரு பொருளுதவி செய்யலாம். எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியாதவங்களுக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், ஷோலி பிரசன்னம்னு அவங்களுக்கு சொல்லும்போது அது மிக துல்லியமாக அந்த பலன்களும் அதுக்கான பரிகாரங்களும் அவங்க வேலை செய்யுது சாமி. பழனி பாதயாத்திரை போவாங்க, அந்த கால் வலியோடு படுத்திருப்பாங்க. நீங்கள் அந்த பாதங்களை போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுங்க. உங்களுடைய அந்த கர்வத்தை இறக்கி வைக்கிற போது தான் உங்களுக்கு கர்மா கழியும். கர்வம் ஒழியும் போது தான் கர்மா கழியும். உதாரணத்துக்கு லக்னத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். உங்களுடைய தேடல்களுக்கும் தேவைகளுக்கும் நிறைய இருக்குது ஆன்மீகத்தில். ஆன்மீகத்தில் தேடி தேடி போக போக நிறைய விஷயங்களை நீங்கள் அடையலாம். அது மாதிரி ஆன்மீகம் ரீதியாக தேவைகளும் நிறைய இருக்குது. அந்த தேவைகளை உங்களுக்கு நீங்களே நிறைவு செஞ்சுட்டு வரும் பொழுது வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆதன் ஆன்மீகம் செஞ்சிட்ருக்குது. நாம் தேடி தேடி போனாலும் பார்க்க முடியாத சிலரின் அனுபவங்களை உங்களுக்கு பதிவாக எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு ஜோதிட அனுபவம் தான். ஜோதிடம் என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்குது, எதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கே இந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் நம்பலாங்க, இதெல்லாம் இந்த அறிவியல் உலகத்தில் நம்பலாமான்ற ஒரு இது இருக்குது. எல்லாத்துக்கும் இப்போ விளக்கங்கள் காத்துட்டு. ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் தான் இதுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் தீர்வு உண்டுங்கிறத அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லிட்டு வராங்க. உங்கள் சார்பான கேள்வியோடு இன்றைக்கி நமக்கு பதில் சொல்வதற்காக அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் தான் நம் நிலையத்தில் காத்திருக்கிறார். அவரை வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் விளக்கங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஜோதிடத்துக்கு மேலே ஒரு பிடிப்பு வருது. எல்லாமே அந்த கட்டங்களே இல்லாட்டினாலும் பிரசன்னன்ற முறையில் அந்த அனைத்துக்குமே வந்து உங்கள்கிட்ட தீர்வு. என்ற டேட் ஆஃப் பர்த் இல்லைங்க, டைம் ஆஃப் பர்த் இல்லைங்க, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, நீனும் நானும் சந்திக்கிற நேரத்தில் என்ன இருக்கோ அது வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. நிறைய எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இது சாபம் இருக்குது, உங்கள் மூதாதையர்கள் செஞ்ச பாவத்தோடைய விளைவு தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றாங்க. இது எப்படிங்க? நான் ஒரு விளைவு பாவம் செஞ்சேன்னா அந்த விளைவை நான் அனுபவிக்கணும். என் மூதாதையர்கள் செஞ்சதுக்கு உண்டான விளைவை நான் ஏன் அனுபவிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக. அதுக்கு முன்னாடி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முன்னோர் சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க சாமி. நீங்கள் கேட்ட முதல் கேள்விலேருந்து நான் வர்றேன். ஒருத்தர் ஜாதகமே இல்லை, ஜாதகமே இல்லாதவருக்கு நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது சாமி. இன்றைக்கி அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. சார் நான் பிறந்தது எங்கள் வீட்டிலன்றாங்க. வீடு இல்லைங்க, அது ஒரு மாவட்டம். உங்கள் வீடு எங்கே இருந்துச்சுன்னா அந்த மாவட்டம், அதான் உங்கள் மாவட்டம் தான் உங்களோட பிறந்த 70 இந்த இதில் பிறந்தவங்க. கண்டிப்பாக 60களில் பிறந்தவங்க, 70களில் பிறந்தவங்க, 50களில் பிறந்தவங்க கூட எனக்கு இன்னமும் கிளைண்ட்ஸாக வர்றாங்க. பரவாயில்லையே. அந்தந்த வயதுக்கேற்ற கேள்விகளும் அந்தந்த வயதுக்கேற்ற தேவைகளும் ஜாதகத்தில் இருக்கும் சாமி. அப்போ அவங்க வருவாங்க தனக்கு பார்க்குறதுக்கு. ஒரு 50 வயதை கடந்த ஒரு நபரோ இல்லை 60 வயதை தொட்டு இருக்க நபரோ வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ தன்னுடைய பேரம்பேத்திகளாக தான் வருவாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்களுக்காகவே வருவாங்க. சார் என்னுடைய வேலை வந்து ரிட்டையர் ஆகிற டயத்தில் இப்போ நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். அவருடைய வயது 62. அதான் நான் ரிட்டையர் ஆகிற டயத்தில் ஒரு லஞ்சத்தை நான் வாங்கினதாக சொல்லி என்னுடைய இது லாக் பண்ணிட்டாங்க சார். அரை பென்ஷன் தான் அது வந்துட்டுருக்கு, முழு பென்ஷனும் வரணும். ஒரு 4 வருட காலமாக. ஆமாம், எனக்கு வச்சுட்டா கூட 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு வர வேண்டிய நியாயமான அந்த ஜிபிஎஃப் தொகைகள், பிஎஃப் தொகைகள்லாம் வராமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள்,
தன்னுடைய வயது முடிந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து ஒரு கிரகம் வந்து அவருக்கு குடைச்சலை கொடுத்து வச்சு பாருங்க. ஸோ அவருக்கு தீர்வு சொல்லிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். நீங்கள் கரெக்டாக அந்த கேள்வி கேட்குறீங்க. அப்போது எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியாதவங்களுக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், ஷோலி பிரசன்னம்னு அவங்க நம்மளை சந்திக்க வந்த அந்த நேரம், இல்லை நம்மள்கிட்ட ஃபோனில் பேசுகிற நேரம், இதன் அடிப்படையில் நம்ம வந்து சார்ட்டு போட்டு அவங்களுக்கு சொல்லும்போது அது மிக துல்லியமாக அந்த பலன்களும் அதுக்கான பரிகாரங்களும் அவங்க வேலை செய்யுது சாமி. இதுக்கு பின்னாடி மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. நாம் இந்த ஷூட்டை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிளான் பண்ணோம். அது தள்ளி போய் அது எப்போ ஆரம்பிக்கணுமோ அப்போ தான் ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த ஜோதிடமும் ஜாதகமும் இருக்குது சாமி. நான் டீ கேட்குறேன், பக்கத்தில் இருந்த என் நண்பர் வந்து மோர் அப்படிங்கிறாரு. ஒன்று அவர் மோர் சொல்கிறாரு, நானும் மோர் சொல்கிறேன். அப்போ டீ சாப்பிட்லான்னு போய் மோர் வருது. நம்ம ஏன் மோர் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது சாமி. அந்தந்த நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் இந்த நேரத்தில் பேசணுங்கிறது முன்பே எழுதப்பட்ட விதி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 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 ஜாதகரும் ஜோதிடராகிய நானும் இந்த க்ஷணத்தில் மீட் பண்ணி பேசணுங்கிறது முன்பே எழுதப்பட்ட விதி. அதற்கு முன்பும் பின்புமாக போட்டு சார்ட் போட்டு நம்ம இதுக்கப்புறம் எதை நடக்க போகுது, கவனமாக இருங்க, இல்லை இந்த கோயிலுக்கு போங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, இதில் வெற்றி பெற்றுவீங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் ஒரு 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 ஜாதகர் வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. எத்தனை நாளில் அவங்க வெளியில் வருவாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லி கரெக்டாக அத்தனை நாளில் வெளில வராங்க சாமி. ஜாமக்கோல் பிரச்சனை அவ்வளோ துல்லியமாக காட்டி கொடுத்துரும். இப்போ உங்கள் அம்மா வந்து ஐசியூவில் இருப்பாங்களே அப்படின்னா, ஆமாம் இருக்காங்க சார். பிழைப்பாங்களா? பிழைப்பாங்க. சரி பிழைப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். நான் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வேண்டியிருக்கும், நான் அதுக்கேற்ற பொருளாதாரத்தை நான் ரெடி பண்ணணும், நீங்கள் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். நிறைய பேர் பயமுறுத்துறாங்க, 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் ஆகும்னு. பொதுவாக இன்றைக்கி நீ ஒரு நார்மலான ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னா கூட ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 20,000 25,000 ரூபா பில் ஆகும். அப்போது ஒரு 25,000 ரூபா ஒரு நாளைக்குன்னா அப்போ இன்ட்டு 30 பாருங்க. அப்போ அதுக்காக கேட்குறாரு தம்பி, சரியாக 13ஆவது நாள் டிஸ்சார்ஜ் ஆவாங்க, ஒரு 14லேருந்து 15 நாளுக்குரிய ஒரு பொருளாதாரத்தை ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். கரெக்டாக 13ஆவது நாள் வெளில வராங்க சாமி. ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியுங்கிறது இங்கே விதி. கம்மிங் பேக் டு த பாயிண்ட், பூர்வ ஜென்மத்தில் அவங்க முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை நாம் ஏன் அனுபவிக்கணும்? நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உண்டு சாமி. உங்கள் தாத்தாவோ பாட்டனாரோ சேர்த்து வைத்த சொத்துன்னு ஒன்று இருக்கும். வீடோ நிலமோ ஏதோ ஒரு பங்களாவோ பில்டிங்கோ இருந்தால் அதை எவ்வளோ சந்தோஷத்தோடு நம்ம அதை பெற்றுக்கிறோம், என் தாத்தன் சொத்துன்னு. அப்போ மட்டும் தாத்தாவோட ஃபோட்டோவை தேடி பிடிச்சி அதை பெரிய சைஸில் மாட்டி எங்கள் குடும்பத்தின் வள்ளல், எங்கள் குடும்பத்தின் குல விளக்குன்னு சொல்லி ஃபோட்டோ வச்சு மணி மண்டபம் கட்டி வருஷம் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து ஃபோட்டோ கொடுத்து அவரை கொண்டாடுறோம். ஏன்னா என்னுடைய பாட்டனார் வந்து வாழ்ந்து சம்பாதித்து சொத்து சேர்த்து தானும் அனுபவித்து அவருடைய அடுத்த சன்னதியான எங்கள் பேரம்பேத்திகளுக்கும் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் விட்டுட்டு போனதை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் சார், நிறைய பேர் வந்து பாட்டன் தாத்தா விட்டு போன சொத்து, அந்த அசையாத சொத்து மட்டுமே கணக்கில் வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க சம்பாரித்த பேரும் இன்னார் பேரன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எத்தனை பேர் சார் கிடைக்கும்? உங்கள் தாத்தாவோ உங்களுடைய முப்பாட்டனோ ஆடி அழிஞ்சு ஓஞ்சு போனாலும் தான் அவன் பேரை கூட பயன்படுத்த மாட்டோம். இது உங்கள் தாத்தா வந்து ஒரு கலெக்டராக இருக்கார், உங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தார், மில் வச்சுருந்தார், உங்கள் தாத்தா ஒரு பெரிய ஒரு சாகச வீரன், மாடுபிடி வீரன், அவனை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. இப்படி ஏதோ ஒரு கதைகள் நம்மளோட தாத்தாவை பற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருமை மிக்க ஒரு தாத்தாவை வாழ்ந்துட்டு போனார்னா அவர் நினச்சி நீங்கள் பெருமைப்படுறீங்களே, அதுவே அவர் சேர்த்து வச்ச சொத்து தான். ஒரு தாத்தாவோட பேரை வந்து தன் பேரனுக்கு வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க? அவங்க நல்லா வாழ்ந்துருந்தால் அந்த பேரை வைப்பாங்க இல்லையா? அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடந்துதான் அவன் பேரை வைப்பாங்களா? அப்போ அவருடைய பேரோ புகழையோ அவர் சம்பாதித்த சொத்தையோ பேரம்பேத்திகளாக நீங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கும் பட்சத்தில் அதே தாத்தாவோ அதே பாட்டியோ அதே முன்னோரோ அவங்க பாவம் செஞ்சு வச்சுட்டு போனால் அதையும் நீங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். ரொம்ப சிம்பிள் சாமி. உனக்கு பிள்ளை இருக்குடா, உனக்கு குழந்தை குட்டி இருக்குடா, உனக்கு பேரம்பேத்தி இருக்குடா, பார்த்து பேசு, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை சாமி. ஏன்னா எல்லா கர்மாவையும் இங்கே கழிச்சிட்டு போகக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. அவங்க தன் பேரம்பேத்திக்கோ அடுத்ததுக்கோ விட்டுட்டு தான் போக வேண்டி இருக்கு.
சாமி எத்தனை பேர் பேங்க்கில் பணத்தோடு தான் செத்து போகிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது சாமி, அதாவது நீ சாகும்போது உன் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அது வந்து நீ எக்ஸஸாக வேலை பார்த்தது உழைச்சது ஒன்றுது இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எல்லா கர்மையும் கழிச்சிட்டு போக முடியாது, நீங்கள் விட்டுட்டு தான் போகிறீங்க. நீங்கள் விட்டுட்டு போகிற பணத்தையோ சொத்தையோ உங்கள் பேரம்பேத்தி எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதுபோல் நீங்கள் கழிக்காமல் விட்டுட்டு போன கர்மாவையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால தான் சொல்கிறது, வாழும் காலத்தில் புண்ணியத்தை சேருங்க, அது உங்களுக்கும் பயன்படும், உங்களை விட்டுட்டு போன உங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கும் பயன்படும்ன்றது. ஆனால் இங்கே யாருமே அதை புரிஞ்சுக்கிறதில்ல சாமி. ஏதோ நம்ம காலங்காலத்துக்கு வாழ்ந்துட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, அடுத்து நான் தான் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறேன்னு சொல்லி நல்லது செஞ்சால் பரவாயில்ல, தன்னம்பிக்கையோட முன்னேறினா பரவாயில்ல, இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுறாங்க. இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் யாருக்காக இந்த விஷயம்லாம் செய்கிறீங்களோ அவங்கள பாதிக்கும். இன்னொருத்தருடைய சொத்தை ஆட்டையை போட்டு இன்னொருத்தர் சொத்தை வந்து அபகரித்து நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிக்கு சேர்க்கிறீங்க இல்லையா, அது சொத்து இல்லை சாமி, அது வந்து பாவம். ஸோ இது வந்து உங்களை வந்து சேர்றதுக்கு காரணம் உங்கள் முன்னோர்கள் தான். அப்பா அம்மா செஞ்ச பாவம் குழந்தைகளை பாதிக்கும், தாத்தா பாட்டி செஞ்ச பாவம் பேரம்பேத்தியை பாதிக்கும். இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய விஷயம். பூர்வ புண்ணிய அந்த அந்த ஒரு அந்த பலனை இல்லாமல் போயிடும் சாமி, இல்லை குழந்தைகளுடைய அருள் கிடைக்காமல் போயிடும். இந்த மாதிரி பாவங்களோட சேர்க்க 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 அடுத்த சன்னதி கஷ்டப்படுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் சாமி. அப்போ செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் எந்த பாவம் செய்யலை, ஆனால் அவன் முன்னோர் பாவம் பாதிக்குதுன்னா அவன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, நான் செய்யலை சார், ஆனால் அவர் செஞ்சது ஏன் சார் அதை பாதிக்கும். அப்படி ஒரு தாத்தனுக்கு பேரனா பிறக்கணுன்றது உன்னோட கர்மா. அப்போ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? சரி, நடந்து போச்சு, இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது? அதற்கான பரிகாரங்கள் உண்டு. இப்போ ஒரு பெண் சாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்கள் முன்னோர் யாரோ ஒருத்தர் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கியிருப்பார், ஒரு பெண்ணோடைய வாழ்க்கையை இவர் அபகரிச்சிருப்பார், நம்ப வச்சு ஏமாத்திருப்பார், அந்த பெண்ணுடைய கண்ணீருக்கு இவர் காரணமாக இருந்திருப்பார், அந்த பெண் மனதறிந்து உன் வம்சமே தழைக்காமல் போகணும்டா அப்படின்னு சாபம் போட்டு கூட செத்து போயிருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவரை பாதிக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய குழந்தை குட்டிகளை பேரம்பேத்திகளை பாதிச்சோம் சாமி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ரொம்ப இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அது எதை செஞ்சால் அந்த பாவம் கழிங்கிறது அந்த ஜாதகத்திலாம் இருக்கும். நான் பொதுவாக ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏழை கன்னி பெண்களுக்கு அவங்களோட திருமணத்துக்கு உங்களாலான ஒரு பொருளுதவி செய்யலாம். ஏதோ ஒரு இதை நீங்கள் ஏற்றுக்கலாம். ஏன்னா கல்யாணங்கிறது எல்லாராலையும் அப்படி மொத்தமாக எது செய்ய முடியாது. உன்னுடைய திருமண மண்டப செலவு நான் ஏற்றுக்கிறேம்மா, இல்லை உன்னுடைய சீர்வரிசை செலவு சாப்பாடு செலவு ஏற்றுக்கிறேன். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது, அது அப்படி பணிவா தாழ்ந்து தாழ்மையா ஒரு கடமையா ஒரு அண்ணனா தந்தையா ஒரு தகப்பனா நினச்சி செய்யணும், ஒரு தாயா நினச்சி செய்யணும். உங்கள் பணத்திமுறை அங்கே காட்டிடக்கூடாது. நீங்கள் பண்ணுறதே பரிகாரம், சாப விமோசனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிராயச்சித்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ போய் அந்த ஒரு ஏழை பெண்ணுக்கிட்ட போய் உங்களோட பணத்திமுறை காட்டி, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன், ஃபீஸ் கட்டுறேன், உனக்கு சீரியஸ் நான் தான் பண்ணுறேன், கவனமாக இருக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. மேற்கொண்டு நீங்கள் பாவம் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் உங்கள் பாவத்தை கழுவுறதுக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ எவ்வளோ தாழ்ந்து பணிந்து செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் இல்லையா? யாருடைய பசிக்காவது நீங்கள் காரணமாக இருந்திருந்தாங்க உங்கள் முன்னோர்கள்னா அன்னதானம் செய்யுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறது அங்கே ஜாதகத்தில் இருக்கும். எதை செஞ்சு இந்த பாவத்தை கழிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் முன்னோர் சாபத்தை எப்படி தீர்க்கணுன்ற அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதுலேருந்து ஓரளவுக்கு வெளியில் வந்துட முடியும். அதை டிஃப்ரென்ஸை நீங்கள் கண் கூட பார்க்கவும் முடியும் சாமி. அன்னதானம் வழங்குறதுனா எந்த திதியில் வழங்குறது? பௌர்ணமியா, அமாவாசையா, இல்லை இந்த பழனிக்கு பாத யாத்திரை போவாங்கல்ல அந்த மாதிரி பில்கிரிமேஜ் சொல்லுவாங்க, அதாவது பாத யாத்திரையாவோ ஒரு ஆன்மீக பயணமாகவோ போகிறாங்க இல்லையா, சிவனே அப்படின்னு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வீஸ் செய்கிறது. சாமி எனக்கு ஒரு ஜாதகர் வந்தார், அவருடைய பாவம் வந்து ரொம்ப அவர் முன்னர் செய்ய பாவம் ரொம்ப ரொம்ப வந்து பெக்யூலரான ரொம்ப வித்தியாசமானது. நான் என்ன சொன்னேன், பழனி பாத யாத்திரை போவாங்க, அப்போ அந்த பாதங்கள் வலிக்கும். அந்த பாதசாரிகள் அந்த பக்தர்கள் வந்து இரவு நேரங்களில் இல்லை பகல் நேரங்களில் ஒரு இடத்துல தங்குவாங்க. தங்குற ஜங்ஷன்ஸ்னு இருக்கும், காலை நீட்டி படுத்திருப்பாங்க. ஒரு ஆண்கள் படுக்கிறதுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் பெரிய கோடீஸ்வர சாமி, இந்த பிரச்சனை தான் அவர் போட்டு வாட்டிகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் சொன்னேன், அந்த கால் வலியோடு படுத்திருப்பாங்க, நீங்கள் அந்த பாதங்களை போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுங்க, அமுக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு அவருடைய தலைகணமோ கர்வமோ கழட்டி வச்சா அதை செய்ய முடியும்.
இந்த மடிப்பீச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய அந்த கர்வத்தை இறக்கி வைக்கிற போது தான் உங்களுடைய கர்மா கழியும். கர்வம் ஒழியும் போது தான் கர்மா கழியும். கோயில்கள் அந்த பாதணிகளை அடுக்கி வைக்க கூட சொல்லுவாங்க. போயிட்டு களைஞ்சு கிடக்கிறது. ஆமாம். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய சுய கௌரவத்தை இழந்து கடவுள் முன்னாடி சரணடைஞ்சு அந்த கீழ்நிலையான வேலைன்னு நீங்கள் உங்கள் பார்வையில் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் எதுவுமே கீழ்நிலை வேலை கிடையாது. மனிதர்களுடைய பார்வையில் கீழ்நிலையில் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாமே சனீஸ்வரனுடைய அருள் பெற்ற வேலைகள் சார். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி செருப்பு அடிக்க வைக்கிறது, செருப்பு டோக்கன் போட்டு உட்கார்றது, ஒரு பப்ளிக் டாய்லெட்டை போட்டு க்ளீன் பண்ணுறது, கோயில் கழிவறைகளில் க்ளீன் பண்ணுறது, கோயிலை சுத்தப்படுத்துறது, இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாத யாத்திரைக்கு போகிறவங்களுடைய கால்களை பிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த மசாஜ் பண்ணி விடுறது, செருப்பு துடைச்சி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய கர்வம் அழியும், உங்களுடைய கர்மா கழியும். அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா சாமி? அந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த வேலைக்குடைய கஷ்டங்களை வந்து அந்த பரிகாரம் செய்யும்போது அந்த ஜாதகர் வந்து அனுபவிச்சிருப்பார். அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களை பார்த்து ஏளனமாக நினைக்க மாட்டார், துச்சமாக நினைக்க மாட்டார். ஐயோ நாம் ஒரு வாரம் செஞ்சோம், அந்த ஒரு வாரத்துக்கே நம்மளால் கஷ்டம் தாங்க முடியலையே, இவங்க அந்த வாழ்க்கை முழுக்க செய்கிறாங்களே, இவங்க பேர்பட்ட ஆளாக இருப்பாங்க, வணக்கம் தம்பின்னு அப்படின்வாங்க. அது மாதிரி டேன்னு சொன்னவங்க வணக்கம் தம்பின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பரிகாரன்றது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் சாமி. ஜோதிடத்தில், ஜாதகத்தில், ஆன்மீகத்தில், நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பரிகாரமாக வச்சுருக்கு. மனமாற்றத்தை நிகழ்த்தாத எந்த ஒரு செயலும் ஆன்மீகத்தில் சேராது. கோயிலுக்கு போங்கன்னு சொல்லும்போது வஞ்சத்தோடையே போயிட்டு வஞ்சத்தோடய வந்தீங்கன்னா கோயில் போகிறதே வேஸ்ட்டு சாமி. ஒரு அழுக்கை நீங்கள் வந்து அங்கே கழட்டி போட்டு வந்துடணும். இந்த அழுக்கு எண்ணங்களை விட்டொழிச்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போது இனிமேல் நான் அதை தவறு செய்யக்கூடாது, இனிமேல் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, இனிமேல் கோவப்படக்கூடாது, இனிமேல் யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, இனிமே நல்லது மட்டும்தான் நான் நினைக்கணும்னு அது செஞ்சுட்டு வர்றது அந்த கோயில், அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனைகளுடைய நோக்கமே சாமி. அது இல்லாமல் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் கோடியாக செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசோட அழுக்கு தீராமல் போகாமல் அந்த பரிகாரம் பலன் தராது. கேட்குறீங்கல்ல, பரிகாரம் ஏன் பலன் தரல, லட்சங்களில் செஞ்சேன், ஆயிரங்களில் செஞ்சேன், நான் பயங்கரமாக தான் செஞ்சேன். பயங்கரமாக செஞ்சீங்க, லட்சங்கள் கொட்டினீங்க, மனம் மாறிச்சா? இல்லையே. திருப்பி போய் தான் பேசுகிறீங்க, அதே சாக்கடையோடு தான் இருக்கீங்க, அதே கழுசிலே தான் இருக்கீங்க, அதே வஞ்சத்தோடு தான் இருக்கீங்க, அதே மாதிரி சக மனுஷனை போய் காயப்படுத்துறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தீரும்? உங்கள் லட்சங்களை வந்து குப்பையில் போடுங்க. கடவுளின் முன்னாடி உங்களுடைய பணத்தை முறை காட்டினீங்கன்னா அது எந்த வகையிலும் உங்களுக்கு வேலை செய்யாது. மனமாற்றம் நிகழாமல் பலன் கிடைக்காது. விஷயம். அதாவது தாத்தாவுக்கு வந்து ஒரு 7-8 பிள்ளைங்க. அந்த 7-8 பிள்ளைங்களுக்கும் ஒரு 2-3 4 குழந்தைங்க. இது வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எல்லா ஜாதகத்துக்கும் வருமா, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாதகத்துக்கு தான் இந்த பாவம் சாபங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ரொம்ப சிறப்பான கேள்வி சாமி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் இந்த தாத்தன் பாட்டனுடைய நேரடி அருள் பெற்ற பிள்ளைன்னு அர்த்தம். அவருடைய நேரடி கர்மா அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் ஒருத்தருக்கு. 7-8 பிள்ளைகள் இருந்தாலும் யாருக்கு அந்த சாபத்தை அனுபவிக்க போறாங்க, யாரு அந்த கர்மா சுமக்கிறாங்கன்றது ஜாதகத்தில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 7-8 பிள்ளை பிறந்தா 7-8 பேருடைய வாழ்க்கை வேற மாதிரி அமையும் சாமி. ஒருத்தர் மட்டும் சோர்வா இருப்பாரு, ஒருத்தர் ஒரு நல்ல சந்தோஷமா அடுத்த லெவல் போயிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய ஒவ்வொரு குழந்தையோட பூர்வஜன்ம கர்மான்னு ஒன்று இருக்கு. அப்ப எந்த கர்மா யாரை சுமக்க போறாங்கன்னு இருக்கு. ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவெல்லாம் ஏன்டா பிறந்தான்ற அளவுக்கு அந்த குடும்பத்தை வந்து வாட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதே ஆளு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பிள்ளரா நிற்பா சாமி. இவனா எப்படி மாறினா, எப்படி இந்த ஓவர் நைட் எப்படி மாறிச்சுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே ஊருக்குள்ள வந்து போக்கிரியா சுத்திட்டு இருப்பான். திடீர்னு வேலை கிடைச்சி எங்கேயாவது ஃபாரின் போவான், இல்லை சென்னைக்கு போவான், எங்கேயோ போவான், அங்கே சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருப்பான். ஏப்பா அவனா பணம் அனுப்புறான்? அவன் பாக்கெட்டில் பணம் திருன்னு வச்சான். அவங்க அப்பா பாக்கெட்டில் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தானே, இங்கே பொறித்தனம் பண்ணிட்டு இருந்தானே, என்னவோ நான் செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா அத்தை செஞ்ச புண்ணியம், அவங்க தாத்தா பாட்டை செஞ்ச புண்ணியம், அப்படி மாறிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவன் ஒரு புண்ணியம் பண்ணிட்டான் சொல்ல மாட்டான். அவன் தாத்தா பாட்டை செஞ்ச புண்ணியம் அவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க சாமி. அப்போ வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பாங்களா, இல்லை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அந்த இதை அனுபவிப்பாங்களான்னு விதி இருக்குது சாமி. எத்தனையோ பேர் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து அந்த கஞ்சா பழக்கத்திலேருந்து விடுபட்டு இந்த பரிகாரங்களை செஞ்சு அவங்க இன்றைக்கி அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஜோதிடத்தின் மூலமாக. என்னால் ஆயிரக்கணக்கான ஒரு ஜாதகங்களை அந்த தீர்வுகளை உங்களால் நான் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த எல்லாருக்கும் உண்டான ஒரு சந்தேகத்துக்கு உண்டான நான் ஒன்றும் பண்ணலையே
அவங்க பண்ணதுக்கு நான் அனுபவிக்கணுமானா நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. சொத்தை எப்படி பிரிச்சுக்கிறீங்க அது மாதிரி தான் பாவத்தையும் பிரிச்சுக்கிறீங்க. நிச்சயமா அதை தான் தாங்கக்கூடிய ஜாதகர் யாரோ அந்த ஜாதகருக்கு தான் இதுவும் வழி. கண்டிப்பாக பிறக்கும் போதே அந்த கர்மாவோட வருவாங்க. எண்ணத்தை சுத்தம் பண்ணிக்கிங்க, நல்லது செய்யுங்க அப்படின்ற விஷயத்தையும், கோயிலில் போய் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் இதுலேருந்து வெளியில் வராங்கிறதையும் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குது. நேரின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நன்றிங்கய்யா. என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நம்மளுக்கு நிறைய பேருக்கு விளக்கங்களை தெளிவாக தந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, நான் நல்லது தானே பண்ணுறேன். உங்கள் அப்பா கூட நல்லது தான் செஞ்சுருக்கணும், ஆனால் தாத்தாவை பற்றி யாரும் ஆராய்ச்சி செஞ்சுருக்க மாட்டீங்க. யோசனை பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிதான், அது நீங்களாக கூட இருக்கலாம். சரியான ஜோதிடரை பிரித்து உங்கள் ஜாதகத்தை சரி செய்து வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழுங்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.